வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். உங்க மிஷனரிஸ்க்கு கரண்டே இல்லாத இடத்துல இந்த ஜென் செட்டை வச்சு கரண்ட் எடுத்துக்க முடியும். இன்னைக்கு என்ன மிஷின் பார்க்க போறோம்னா ஜென் செட் பார்க்க போறோம். 3 kW ஜென் செட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கிங் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம டயர் ஃபிட் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று பின்னை மட்டும் இதில் இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி தான் சேம் இந்த பக்கமும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பின்ன இதையும் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. அந்த காற்று போட்டு அதோட கேப் இது கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு உள்ளே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். ரெண்டாவது பக்கமும் நம்ம அந்த கேப் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 2 புஷ்ஷு கீழே வந்து அந்த சைடு வரும், அதை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கு 4 போல்ட்டு 4 நட்டு கொடுத்துருக்காங்க சின்னது. ஓகேங்களா? போட்டு நட்டரை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரியே கீழே அந்த புஷ்ஷஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பக்கமும் ஃபிட் பண்ணணும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஹேண்டில் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து டேப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு 2040 இன்ஜின் ஆயில் ஒரு 600 ml நம்ம ஊற்றணும். சரிங்களா? எக்ஸ்ட்ரா ஊற்ற வேணால் 600 ml ஊற்றினா போதும். அடுத்ததாக நம்ம பெட்ரோல் ஊற்றிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கம்பல்சரி இந்த ஃபில்ட்ரு வச்சுட்டு தான் நம்ம பெட்ரோல் ஊற்றணும். பெட்ரோல் வந்து பியூர் பெட்ரோல் தான் ஊற்றணும். நமக்கு இது டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 15 லிட்டர் வரைக்கும் நமக்கு பெட்ரோல் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம பேட்ரி கனெக்ஷன் பண்ணணும். ப்ளஸ்க்கு வந்து ப்ளஸ்ஸு, மைனஸ்க்கு வந்து மைனஸு. அந்த ஒயர்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரூ போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ப்ளஸ்க்கு ரெட் கலர் ஒயருங்க, மைனஸ்க்கு வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த ரப்பர் புஷ் வந்து க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி தான் ப்ளஸுக்கும் நல்லா டைட் பண்ணி விட்டு இந்த ரப்பர் புஷ் வந்து க்ளோஸ் பண்ணி விட்ருங்க கிளாம்ப். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா மிஷின் வந்து ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு. இன்ஜின் ஆயில் ஊற்றியாச்சு, பேட்டரிக்கு ஃபிட் பண்ணியாச்சு, பெட்ரோல் எல்லாமே ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ஜின் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து மேனுவலாகவும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், செகண்ட் செல்ஃபும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ரெண்டுமே எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து மேனுவலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பட்டன் இருக்குங்க இல்லையா, இந்த பட்டன் வந்து ஆனில் வைக்கணும். இந்த சென்டர் பொசிஷனில் இருந்தால் ஆன். ஓகேங்களா? கீழே இருந்து ஆஃப். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இது மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா நம்ம செல்ஃபில் ஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணணும்னா சென்டரில் வச்சுட்டு தான் நம்ம மேனுவலாக இழுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இன்ஜினை நம்ம மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணணும்னா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரீகைல் ஸ்டார்டர் கொடுத்துருக்காங்க. ரீகைல் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் ரீகைல் புல் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்டக் ஆகி நிற்குது பார்த்தீங்களா, இதிலிருந்து ஓவர் புல் பண்ணி தான் நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும். இங்கிருந்தே சடனாக இழுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகும்னா நமக்கு ரீகைலில் கம்ப்ளைண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ரீகைலுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து வாரண்டி கவர் ஆகாது. ஓகேங்களா? நீங்கள் இந்த இடத்துல வச்சு இழுத்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ரீகைல் கம்ப்ளைண்ட் 100% வராதுங்க. இப்போ நம்ம ரீகைலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து சோக் ஆஃபில் இருக்குது. சோக்கு வந்து ஆஃபில் வச்சு நம்ம ரீகைல் இழுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இன்ஜின் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலைன்னா சோக்கை வந்து ஆனில் வைக்கணும். ரீகைலில் இல்லைன்னா செல்ஃபில் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சோக்கு வந்து உள்ளே பார்த்து மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் சோக்கு அவுட்டரில் வெளியே வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, வெளியே வச்சு ரன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா கார்பரேட்டர் பிளக் வந்து கம்ப்ளைண்ட் ஆகும். நமக்கு ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி கவர் ஆகாது. இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை, அப்போ வந்து நம்ம சோக் யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? சோக் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சோக் வந்து கம்பல்சரி ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். சோக் அவுட்டரில் வச்சு நம்ம ரன் பண்ணக்கூடாது. இப்போ இன்ஜின் ஆஃப் பண்ணணுன்னா இந்த பட்டனை வந்து இதில் ஆஃப் பண்ணிங்கன்னா இன்ஜின் நமக்கு ஆஃப் ஆயிரும். அடுத்து நம்ம செல்ஃப் போடணுன்னாலும் ஆனில் வச்சுட்டு செல்ஃப் ஆகலை அப்போ என்ன பண்ணணும்னா சோக்கு கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணணும். சோக்கை வெளியே வச்சுட்டு இந்த இடத்துல செல்ஃப் போடணும். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சோக்கை வந்து ரிட்டர்ன் ரிலீஸ் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ
இன்ஜினை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆயிரும். இப்போ நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துலையும் நமக்கு ப்ளக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பின் ப்ளக் தான் யூஸ் பண்ண முடியும். நமக்கே 2 ப்ளக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஸ்க்ரூ மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒயர் மட்டும் கனெக்ஷன் பண்ணிவிட்டு நம்மளே இங்கே ப்ளக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நார்மலாகவே நம்ம ப்ளக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ளக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சர்க்யூட் பிரேக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஆன் பண்ணிக்கணும். பிளக் இன் பண்ணிட்டு சர்க்யூட் பிரேக்கர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இன்ஜினை ஆஃப் பண்ணணும்னா கம்பல்சரி இந்த சர்க்யூட் பிரேக்கரை ஆஃப் பண்ணிட்டு தான் இன்ஜினை வந்து நம்ம ஆஃப் பண்ணணும். சர்க்யூட் பிரேக்கர் ஆன்ல வச்சுட்டு இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணக்கூடாது டேரெக்டா. ஃபர்ஸ்ட் சர்க்யூட் பிரேக்கர் ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம இன்ஜினை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிசி 12 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம 12 வோல்ட் வரைக்கும் நம்ம லைட் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை ஓப்பன், இந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணி விட்டு இதுலயே ஒயர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒயர் போட்டு திருக்கி விட்டு இந்த பிளக் இருக்கு பார்த்தீங்களா, த்ரெட்டை வந்து நம்ம டைட் பண்ணி விட்டா நம்ம லைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கே ப்ளஸ் மைனஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு ஒயர் 3 சுற்றி விட்டுட்டு நம்ம இதை டைட் பண்ணி நம்ம இதுலேருந்து நம்ம லைட்டுக்கு அந்த மாதிரி சப்ளை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 12 வோல்ட் வரைக்கும் நமக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 2200 வாட்ஸ் வரைக்கும் நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் நம்ம இன்ஜின் ரன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 ஹவர் கம்பல்சரி பிரேக் விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம இன்ஜினை ரன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸில் 1.5 HP மோட்டர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் 1.5 HP மேலே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு 5 kW ஜென்செட் அந்த மாதிரி ஹை ரேஞ்சுக்கு தான் நம்ம போய்க்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுல இன்ஜின் ஆயில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 10 ஹவர்ஸ்ல ஆயில் சேஞ்ச் பண்ணிருங்க. செகண்ட் 25ல, தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா 35 to 40 ஹவர்ஸ்ல கம்பல்சரி ரெகுலரா 40 ஹவர்ஸ்க்குள்ள சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் ட்ரைன் பண்றதுக்கான போல்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 10 நம்பர் சைஸ் போல்ட் இது. ஓகேங்களா? இந்த போல்ட் ஓபன் பண்ணிட்டு ஆயில ட்ரைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம். 2040 இன்ஜின் ஆயில் 600 ml வரைக்கும் நம்ம ஊத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஏர் ஃபில்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்பல்சரி டெய்லி ரன் பண்ணால் டெய்லி இந்த ஸ்பாஞ்சை க்ளீன் பண்ணிவிட்டு இன்டேக்கில் தான் டஸ்ட் இருந்தாலும் இதில் தான் டஸ்ட் இருந்தாலும் ப்ரெஷ் இல்லைன்னா கிளாத் வச்சு கம்பல்சரி ரெகுலராக க்ளீன் பண்ணிக்கணும். டே பை டே இதை கம்பல்சரி க்ளீன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 15 நாளைக்கு மேலே மிஷின் ரன் பண்ணலன்னா இந்த பெட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெட்ரோல் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரோல் ஆன் ஆஃப் வந்து இந்த இடத்துல ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்பரேட்டரில் இந்த இடத்துல கிராஸாக நட்டு கொடுத்துருக்காங்க. இந்த நட்டை ஓப்பன் பண்ணி பெட்ரோல் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் நட்டு போட்டு டைட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அடுத்து எப்போ எடுத்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அப்போ பெட்ரோல் ஆன் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த நட்டை வெளியே எடுத்துட்டு ஏர் ரிலீஸ் பண்ணிவிட்டு பெட்ரோல் வெளியே வந்ததுக்கப்புறம் நட்டு போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரீகாயில் செல்ஃப் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் வராது எதுவும். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் சொன்ன மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணாலே நமக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராது. நமக்கு மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்டுக்கு மட்டும்தான் இது நமக்கு வாரண்டி கொடுத்துருக்கோம். சர்வீஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா கீழே தெரியாத நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.